அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ச்சின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி அடுத்தாற் போல அமைந்திருக்க கோவில் பாப்பாக்குடி மகரிஷி வித்யாமந்திர் பள்ளிக்கு மிக அருகாமையில ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடோட முன்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடு பாத்தீங்கன்னா 20 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. இப்ப மெட்டல் ரோடு போடுவதற்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பாருங்க. இந்த வீட்டுக்கு வயது 7. ஆம் நண்பர்களே, இது மறு விற்பனைக்கு வந்திருக்க வீடு. இந்த வீட்டோட மின்பக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ரோடு 20 அடியில இப்ப மெட்டல் ரோடு போடுறதுக்கான ஆயத்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு மேற்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்கு. இந்த முன்பக்க தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட முன்பக்கம் பாருங்க, ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு MS கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பார்ப்போம். இந்த வீட்டோட முன்பக்க உள்நுழைவுல பார்த்தீங்கன்னா அழகா தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி சுவர் முழுதுமே மேலே வரைய அருமையா சிறப்பா டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. இது முன்பக்க கார் பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியால நல்லா அழகா தளத்துல பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டி சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அது போக முன்னாடி ஒரு குளியலறை கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, வால் முழுதுமே சுவர் முழுதுமே மேலே வரைய டைல்ஸ் ஒட்டி சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இங்கே மாடிக்கு போகிற படிக்கல இங்கே ஒரு குழா வசதி ஏற்படுத்தி கொடுத்து வாஷிங் மிஷின் உபயோகத்திற்காக இந்த ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பார்க்கிங் ஏரியா ஸ்பேஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். மேலே சீலிங்லையும் ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க. அது ஒரு மல்டி கலர் லைட்டாகவும் இருக்கு. அது போக பாருங்க, வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு எம்எஸ்ல கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ இந்த வீட்டோட அருமையான தலைவாசல் தான் பார்க்குறோம். இந்த தலைவாசலுக்கு முன்பக்கம் பாருங்க, கிரானைட்ல படி போட்டிருக்காங்க. படியே ஒரு டிசைனாக நல்லா சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கதவு தானாகவே திறந்து நமக்காக வழி கொடுக்குது பாருங்க. இந்த வீட்டோட முன்பக்க தலைவாசல் கதவு அருமையா டீக்ல அமைஞ்சிருக்கு. பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்திருக்கோம். ஹாலில் அருமையாக பெயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க. மேலே சீலிங்லையும் பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இதில் மல்டி கலர் லைட்டிங் கொடுத்து பால் சீலிங். அது போக பார்த்தீங்கன்னா நல்ல பிரம்மாண்டமான பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் நல்ல வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. அது போக செவர்லாம் தனித்துவமாக கலைநயத்தோட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்த்தோம். மேலே பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட எப்படி அருமையாக அமைஞ்சிருக்கோ அதே மாதிரியே இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட்டும் சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளத்தில் பாருங்கள், நல்லா 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் ஒயிட் அண்ட் கிரே டிசைனில் அமைஞ்சிருக்கு. இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டுக்கு மல்டி கலர் லைட்டிங் வசதியும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் லைட் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அருமையாக ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட பூஜை ரூம், அதாவது பூஜா கப்போட தனித்துவமாக காமிச்சிருக்காங்க. கீழே கிரானைட்ல ஒரு மேடை போட்டு அந்த மேடைக்கு மேலே இந்த பூஜை ரூம் அமைச்சிருக்காங்க. பூஜை கப்போர்டு அமைச்சிருக்காங்க. அது கப்போர்டுன்னு சொல்லாத அளவுக்கு நல்லா அருமையாக ஒரு கோயில் வடிவமைப்பில் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் அந்த கதவுல விநாயகர் கட்டிங் டிசைன் போட்டு சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமோட உள்ளது. இது ஒரு பெட்ரூமு. இது ஹாலில் இருக்கவங்களும் பயன்படுத்திக்கிற மாதிரி காமனாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் இருக்கவங்களும் வாசலை பயன்படுத்திக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டு. இந்த டாய்லெட் வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஒரு கிளாஸ் வச்சு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த வீடு 2 பெட்ரூமோட அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்த பெட்ரூமோட கதவை திறந்து நம்ம இந்த பெட்ரூம் ஸ்பேஸ் பார்ப்போம்.
சிறப்பாக இருக்குது பாருங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் முழுவதுமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் 2 பக்கமும் வார்ட்ரோப் அமைஞ்சிருக்கு. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைஞ்சு வித் மிரரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவரில் மிக அழகா அருமையா சிறப்பாக கலைநயத்தோட பாருங்க எவ்வளோ அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் டிராயிங் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நல்ல ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. இந்த தளத்துலையும் அதே தான் யூனிஃபார்மா 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வாலில் நல்லா கான்ட்ராஸ்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஜன்னல், பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் போதா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டில் திருப்பி ஹால் பகுதிக்கு வர்றோம். ஹால்ல இருந்து இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூமை போய் பார்த்துருவோம். அதுக்கிடையில இந்த பால் சீலிங் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுக்கு போவோம். இந்த பெட்ரூம்லையும் பாருங்க நல்லா ஒரு பெரிய அளவில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும். அடுத்து இந்த பெட்ரூம்லையும் வித் மிரரோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்லையும் மிக அழகா கலைநயத்தோட ஓவியம் தீட்டப்பட்டிருக்கு. இது இந்த பெட்ரூம்ல இந்த ஓவியம் வந்து மிக அருமையா சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. மேலே லாஃப்ட் முழுவதுமே ஃபுல்லாவே கப்போர்டு பண்ணிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்த்துருவோம். பாருங்க இங்க ஜன்னல் வசதியும் இருக்கு. அது போக அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் வால் முழுதுமே மல்டி கலர்ல கான்செப்ட் போட்டு மிக அருமையா டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க. மேலே செவர் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டு மிக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. இது ஒரு மல்டி கலர்ல சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க இந்த டைல்ஸை. அது போக வெண்டிலேஷனுக்கு லூவர் கிளாஸ் பதிச்ச ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டில் ஹால் பார்த்துட்டோம், கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துட்டோம், ஒரு பெரிய பெட்ரூம் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த வீட்டில் மாடுலர் கிச்சன் மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ வாங்க நம்ம அந்த மாடுலர் கிச்சனையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம திருப்பி ஹால் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஹாலில் இருந்து நம்ம இப்போ கிச்சன் ஏரியாவுக்கு போயிடுவோம். இந்த கிச்சன் ஏரியா ஸ்பேஸ் பாருங்க. இங்கே வந்து எல்லோ அண்ட் ஒயிட்ல அருமையாக கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. அது போக பாருங்க கீழே மாடுலர் கிச்சன் செட்டப்பு மிக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காங்க. பூராமே எல்லோ அண்ட் ஒயிட்டு கிரானைட்ல எல் டைப்ல மேடை கொடுத்துட்டாங்க. இங்கேயும் கிச்சன்லையும் வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. வெண்டிலேஷன் ஃபேன் வச்சிருக்காங்க. லாஃப்ட் முழுவதுமே எல்லோ அண்ட் ஒயிட்ல கப்போர்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. அது போக வெளிச்சத்துக்கும் காத்தோட்டத்துக்கும் ஏதுவாக ஜன்னலும் இந்த கிச்சனில் அமைஞ்சிருக்கு. அது போக போதுமான கப்போர்டு கொடுத்துருக்காங்க. அது போக இது ஒரு நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் செட்டப்ல வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. நல்ல வாஸ்து முறைப்படி வீடு கட்டப்பட்டிருக்கு. இங்கேயும் யூனிஃபார்மா அதே 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாஸ் லுக்ல அமைஞ்சிருக்கு. என்ட்ரன்ஸ்ல நல்லா அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மல்டிமீடியா டிவி யூனிட் தான் பார்க்குறோம். நல்ல மல்டி கலரில் லைட் எஃபெக்டோட சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். வெளியில் கார் பார்க்கிங் ஏரியாவில் நம்ம குளிக்கிறதுக்கு ஏதுவாக இங்கே ஒரு குளியலறை கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ இந்த வீட்டோட மாடி பகுதிக்கு போவோம். மாடிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பு அந்த வால் முழுதுமே மிக அழகாக நேர்த்தியாக எவ்வளோ அழகாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை ஒட்டியிருக்காங்கன்றதை பார்த்துருவோம். இப்போ நம்ம அந்த மாடிக்கு போகிறத கைப்பிடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எஸ்எஸ்ல தான் இந்த ஹேண்ட் ரயில் அமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க எஸ்எஸ்ல தான் இந்த ஹேண்ட் ரயிலு போகுது.
இப்போ மேலே நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம். இப்போ மேலே லேண்ட் ஆனதுன்னு பாருங்க, அங்கேயும் ஒரு எம்எஸ்ல ஒரு பெரிய கிரில் கேட் வெண்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஹெட்ரூமை கவர் பண்ணுறதுக்கு சீட்டுலேயே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. இது எஸ்எஸ்ல ஹேண்ட் ரயிலு மேலே வரைய போகிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஹெட்ரூம் ஸ்பேஸ் பார்க்குறோம். இங்கேயும் பாருங்க, இந்த ஹெட்ரூம் ஸ்பேஸும் நல்லா போதுமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே இங்கேயும் 2க்கு 2 டைல்ஸ் ஒட்டி இந்த ஹெட்ரூமை அருமையாக ஸ்பேஸ் கொடுத்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து நாம் இந்த மொட்டை மாடி பகுதி தான் பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ஹெட்ரூமோட ஸ்பேஸை இன்னொரு தடவை இந்த பக்கத்துலேருந்து நேராக பார்க்குறோம். ஃபுல்லாக ஷீட் ஒர்க் பண்ணி மேலே உள்ள கவர் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு எம்எஸ் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு வந்துட்டோம். போதுமான பயன்பாட்டுக்கு உரிய வாட்டர் டேங்க் மேலே அமைச்சிருக்காங்க. கட்டோடு பதிச்சு மிக நேர்த்தியாக இருக்குது. நல்ல ஒரு தரமான கட்டுமானத்தோட இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு ஓனர் தனக்காக கட்டின வீடு. மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இப்போ இந்த பக்கமும் நமக்கு இவ்வளோ தூரம் இடம் இருக்கு. இங்கவும் இது நம்ம பயன்பாட்டுக்குரிய இடம் தான். பாருங்க, இந்த வீட்டில் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, மேற்கு பார்த்த மனையில் வடக்கு பார்த்த தலைவாசலோட 20 அடி ரோட்டு மேலே 3.4 சென்டில் 1100 சதுரடி கட்டுமானத்தில் 2 பெட்ரூமோடையும் 2 டாய்லெட் பாத்ரூமோடையும் கார் பார்க்கிங்களோடையும் மாடுலர் கிச்சனோடையும் போர் 300 அடியோடையும் லேஅவுட் அப்ரூவல் மற்றும் பில்டிங் அப்ரூவலோடையும் வார்ட்ரோப் மற்றும் கப்போர்டோடையும் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு விலை 63 லட்சம் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடியோவும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.